வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வைகாசி மாத ராசி பலன், அதாவது சூரியனோட பயிற்சியும் சுக்கிரனோட பயிற்சியும் ஒன்றா வருது. ஆமாம். அந்த கிரக சஞ்சாரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ தான் இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் சஞ்சாரம், அதாவது பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வரார், சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது முதல்ல உச்சமடைந்த சூரிய பகவான் கொஞ்சம் உச்சத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே ரிஷபத்துக்கு வரார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதில் பார்த்திங்கன்னா மூணுமே நட்பு கிரகங்கள் தான். ஏன்னா கிருத்திகை அவரோட சொந்த நட்சத்திரம், ஆமாம். ரோகிணி சந்திர பகவானோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் இதுதான் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த வகையில் ஒரு மாத காலம் அவர் அங்கே பயணிக்க போகிறார். அந்த வகையில் ரிஷபராசிலேருந்து அவர் 7ஆம் பறவை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசியும் ஆல்மோஸ்ட் செவ்வாயோட வீடு தான், அதுவும் நட்பு கிரகம் தான். அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால. நான் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறேன். என்னதான் சுக்கிர பகவானோட வீடுங்கும்போது அது ஒன்றும் பெரிய பகை கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு இதுதாங்கிறதுனால நல்ல மாதமாக இந்த மாதம் எல்லாருக்குமே இருக்கும். தனுசு ராசி, இந்த வைகாசி மாத பலன்கள். தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு வரார். அதே 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துக்கு பேச்சார் சுக்கிரன். இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்கு? ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி பயங்காட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு என்னென்னா, அந்த சனி நகரக்கூடிய இடத்துல வக்கர கிரகங்கள் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாருமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான், செட்டில்மெண்ட்டு அதுமாதிரி சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை தொழிலில் இருக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. அதேமாதிரி சுக்கிர பகவானோட பயிற்சியும் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு பாக்யாதிபதி. இவங்களுக்கு எப்போவுமே தந்தையாரோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். அதேமாரி தந்தையாரி மறைந்துட்டார் அப்படின்னாலும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த தந்தையாரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பாக்யாதிபதி இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் 1, 3, 6, 10, 11. அப்போ இந்த இடத்துல வரார். மறைவு அப்படின்னாலும் இந்த பாக்யாதிபதி அங்கே அற்புதமான ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனி பார்க்குறார். அது ஒன்று தான் பெரிய மைனஸை தவிர மற்றபடி பெரிய ஒரு பாதகம் கிடையாது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே களத்திர ஸ்தானம் பரவாயில்லை. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடியது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், நண்பர்கள் மூலமாக சந்தோஷத்தை கொடுப்பார், அதெல்லாம் உண்டு. ஆனால் இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 7ஆம் பறவை அங்கே ஜென்மராசியை பார்க்குறாரு. ஏற்கனவே குருவும் பார்த்துருக்கார், ராசிநாதன் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார் ஒரு 15 days. அதுக்கப்புறம் தான் ராசிநாதன் மாறப்போறார். பட் இருந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக. இந்த 2 கிரக பயிற்சி இவங்களுக்கு அற்புதம். அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனி எல்லாருமே அது ஒரு இது வச்சுக்கிறாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே பாடாப்படுத்தும். அஷ்டமத்தில் பாதி, அஷ்டமத்தில் பிழிஞ்சு எடுத்தாங்கன்னா லைட்டாக பிழிவார் இவர் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இப்போ ராசிநாதனோட இடத்துல தான் அங்கே இருக்கார் சனி பகவான். ஸோ பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது 12 ராசிக்காராலும் அப்படி தான். எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் தான் எல்லாமே நம்ம சர்வே பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் இவங்க கொஞ்சம் அடிஷ்னலாக கேர் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகிறது. ஓகே. இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனோட பார்வை ராசிக்கு கிடைக்குது. இன்னொன்று பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறாரு. இந்த ரெண்டு கிரகங்களும் இப்போ திருமணத்துக்கு உண்டான காலமாக, திருமணத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா ஒரு சில பேருக்கு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் முதல் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக எப்படி இருக்கும்? திருமணம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? இவங்க ஓப்பனாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். தசாபுக்தி நல்லபடியாக இருந்ததுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் கோச்சாரம் அப்படிங்கும்போதே இப்போ இந்த ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் இப்போ ராசி மாறப்போகிறார். மாறும்போது கொஞ்சம் டென்ஷன். அதனால் கொஞ்சம் இந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க பெட்ராத்தல் பண்ணிக்கலாம். அந்த வரன்கள்லாம் பார்க்கலாம். பார்த்து கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறது நல்லது. மறுமணம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நடந்துடும். ஏன்னா எப்போவுமே ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை மறுபடியும் வராது மேக்சிமம். ஏன்னா அதில் அனுபவம் நமக்கு கிடைச்சிடும். அனுபவம் கிடைச்சிடுறதுனாலே நம்ம உஷாராக இருப்போம் எந்த விஷயத்துலையுமே. இப்போ நமக்கு இப்போ எனக்கு வந்து இட்லி சாம்பார் பிடிக்காதுங்க. ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் இட்லி சாம்பார் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன். எங்கே கிடைச்சாலும் சும்மா கிடைச்சா கூட நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு எனக்கு, அது சாப்பிட்டா தான் பிரச்சனை அப்படின்னு. அது மாதிரி திருமணத்தில் ஒரு முதல் திருமணத்துலேயே ஏதோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் கிடைச்சா தான் விவாகரத்து நடக்கும். அப்போ அந்த அனுபவம் கிடைச்சிடுது. ஸோ உஷாராக இருப்பாங்க. அவங்களுக்கு மறுமணம் கிடைச்சிடும், டக்குன்னு நடந்துடும். ஓகே, சூப்பர். வேலை வாய்ப்பில் ஏதோ ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாமா இப்போதைக்கு? இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் எடுத்துக்கிறது தப்பு. இருக்கிற வேலையிலேயே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா தனுசு ராசி கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மேலதிகாரிகளெல்லாம் கூடுமானவர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மூலம் போராடம் உத்திராடம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிற உத்தியோகம் நல்லா சிறப்பாக இருக்கும். அவங்க எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் கிடைக்கும். இப்போ குரு பயிற்சி வர்றது அவங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன். அப்போ ஏன்னா 8ஆம் இடத்துல மறையிறார், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக வேலை தேடுறவங்க தாராளமாக தேடலாம், கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சிரும். சார், தொழில் முன்னேற்றம் இப்போதைக்கு இந்த தனுசு ராசிக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு நிறைய. அதாவது வருமானம் வராமல் இருக்கிறதோ இல்லை தொழில் ரன் ஆகாமல் இருக்கிறதோ, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்த பிறகு நிறையாவே இது எப்படி இருக்கும் இந்த மாதத்துக்கு? ஏன்னா சுக்கரனோட பார்வை இருக்குது. ஏன்னா 6 குடையவன் கடன் வம்பு வழக்குகளை சொல்லுது. இது வந்து அதாவது பற்றாக்குறை, பண பற்றாக்குறை இருந்துச்சுன்னா கடன் வாங்குவோம் இல்லையா? அந்த கிரகமே இப்போ வந்து ராசியை பார்க்கறது எப்படி இருக்கும்? இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சூரிய பகவான் கடன் நிவர்த்தி பண்ணிடுவார். 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிடுறார், நேராக பார்க்குறார். ஸோ சந்தோஷத்தை கொடுத்துருவார். கடன் நிவர்த்தி ஆனாலே சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இவர் பார்க்குறாங்கங்கும்போது கண்டிப்பாக இந்த சுக்கிரன் இவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பார். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது வருமானத்தை கொடுப்பார். வருமானத்தை கொடுக்கும்போது கடன் சுமை குறையிறதுக்கு இந்த சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணுவார். என்னதான் அங்கே 6ஆம் இடத்துல மறைந்தாலும் இந்த சூரிய பகவான் ஒரு ஒரு உபஜயஸ்தானங்களில் உட்காந்துட்டுருக்கார். ஜெயம் அப்படின்னாலே வெற்றி. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த கடன் அடைச்சிருவாங்க. ஸோ ஒரு நிம்மதியான ஒரு போக்கு இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, விரயத்துக்கு வந்து 5ஆம் அதிபதியோட பார்வை இருக்குது, அதாவது செவ்வாயோட பார்வை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட பார்வை இருக்குது. ஆமாம். 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை இருக்குது, ராசிக்கு சனி பார்வை இருக்குது. இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாரிசுகளுக்கு ஒன்று திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க, அதாவது சுப விரயங்கள், வீடு கட்டுறதோ இல்லை திருமணம் நடத்துறதோ ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கா? கரெக்ட். இப்போ சுப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கோ அல்லது மகளுக்கோ, நல்ல கவனிங்க, இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும். தவிர அவங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அவர் விரய ராசியை பார்க்குறாரும்போது கண்டிப்பாக ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஆனால் இவங்க எப்போவுமே தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் முன்னாடி சொன்னேன். ஏன்னா இந்த 7ஆம் பார்வை ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். சனி பகவான் பதிலாக அதில் ஒரு பாடத்தை கொடுப்பார், எது ஜீவன விஷயமா. ஸோ கவனமாக இருந்தாலே போகிறோம். ஜென்மராசியை சனி பகவான் பார்த்தா கூட இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால இவங்க சமாளிப்பாங்க. ஸோ ஜீவன விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போகிறோம், ரொம்ப விசேஷம். ஓகே, பரிகாரம், தனுசு ராசிக்கு உண்டான பரிகாரம். தனுசு ராசி அப்படிங்கும்போதே இவங்க வியாழக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு மனசில் தைரியம் கிடைக்கும், இந்த சுக்கிரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதேமாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் அப்படிங்கும்போதே பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அதானே சார், பாக்கியங்கள் கிடைக்கணுமே. அந்த பாக்கியங்கள் கிடைக்கணும்னா சூரிய வழிபாடு. அதே மாதிரி இந்த சூரிய ஹோரையில் அவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு நெய் தீபம் வீட்டிலேயே ஏற்றலாம். ரொம்ப இவங்க கஷ்டப்படலாம் வேண்டாம். அகல் விளக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடையாது, வீட்லேயே அவங்க 6லேருந்து 7 குளித்து முடிச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு சூரியனை வழிபாடு பண்ணினாலே போகிறோம். இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். இது ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் போகிறோம், சும்மா டெய்லி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
காலையில் 6லேருந்து 7 ஒரு நெய் தீபம் வீட்லேயே போடணும். போட்டுட்டு ஏன்னா நெய் தீபம் போடலாம், நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போடலாம் வீட்டில், வேறு தீபம் தான் போடக்கூடாது, எள்ளு தீபம் அதெல்லாம் போடக்கூடாது. இதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த அம்பாள் வழிபாடு வியாழக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.